ஹெல்த் சார்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மித்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். மித்ஸ்னால் காலங்காலமாக சொல்லிட்டு வர கதை, கட்டுக்கதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ்க்குன்னு சில மித்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக அது உண்மையா இல்லையான்னு பார்க்க ஒரு சின்ன பதிவு தான் இது. மித் நம்பர் 1, என் குடும்பத்தில் யாருக்குமே சர்க்கரை நோய் இல்லை, அதனால் எனக்கும் வராது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சர்க்கரை நோய் எப்படி ஒரு பரம்பரையாக வருங்கிறது உண்மையோ, அதே அளவுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கு இல்லை, அதனால் எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது. என்ன ரீசன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். பயங்கரமாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாற்றி வச்சுருக்கோம். நம்ம உட்கொள்கிற உணவு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் செடன்ட்ரியாக இருக்கா இல்லை ஆக்டிவாக இருக்கா, இந்த மாதிரி பல காரணிகள் தான் சர்க்கரைக்கு முக்கியமான ரீசன்ஸ். இல்லை பரம்பரையாக இல்லை அதனால் எனக்கு வராதுன்னு நீங்கள் தவறான உணவு பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் சர்க்கரை வர்றதுக்கு ப்ரோன். நம்ம கீழே சொல்கிறது எல்லாமே ஏற்கனவே எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடல் எடை கூடி முடித்த கொஞ்ச நாள்லையே அவங்க டயபெட்டிக்காக மாறுவாங்க. அது ஒரு ரீசன். பாலிசிஸ்டிக் ஓவரி சொல்லுவாங்க, பிசிஓடி. பெண்களுக்கு பிசிஓடி இருந்தால் அவங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கர்ப்ப காலத்தில் வர்ற சர்க்கரை நோய் நிறையா பேருக்கு பார்த்துருப்போம். கர்ப்ப காலத்தில் வரும், குழந்தை பெற்று முடிஞ்ச கொஞ்ச நாளில் போயிடும். அந்த மாதிரி டயபெட்டிக்லாம் பரம்பரையாக வரணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான ஒன்று, 45 வயசு கடக்கிறவங்க. 45க்கு மேலே வி ஆர் ஆல் ப்ரோன் டு டயபெட்டிக். காரணம் உணவு பழக்கம். ஸோ 45க்கு மேலே வரும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட அன்ஹெல்தி ஃபுட் ஸ்டைல் ரொம்ப அன்ஹெல்தி ஆகிட்டு வருது. ஜங்க் ஃபுட்ஸ், நம்ம அடிக்கடி சொல்கிற ஜங்க் ஃபுட்ஸ், அதுதான் மெயின் காரணம். ப்ளஸ் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்குது. 2வது மித், எனக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது அதனால் நீரிழிவு நோய் வரும். இல்லை இப்படியும் சொல்லலாம், நான் ஒல்லியாக தான் இருக்கேன், எனக்கு நீரிழிவு நோய் வராது அப்படின்னு. இது முழுக்க ஒரு பொய். நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ பாருங்கள், ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, அவங்க சர்க்கரை நோய் இல்லாமல் இருப்பாங்க. லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும். அதிக உடல் எடை இருந்து நல்லா ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உணவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வரணுங்கிறது கிடையாது. ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஆனால் ஆரோக்கியமான உணவு பழக்கம் இருக்காது, ஒரு எக்ஸசைஸ் இருக்காது, செடன்ட்ரியாக இருப்பாங்க, ரொம்ப இன்ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மித்தையும் நம்ப வேண்டாம். 3வது மித், நான் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிடுவேன். சர்க்கரைன்னா டைரெக்டாக இல்லாமல் நான் சாக்லேட் சாப்பிடுவேன், ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு சர்க்கரை நோய் வருமா? இது ஒரு நல்ல கேள்வி, நல்ல மித்தும் கூட. அப்படி சொல்லியாவது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறக்கா சொல்லி வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்க உண்மை என்னென்னா, நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற அளவு உங்கள் உடம்புல உடல் உழைப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்வீட்டு மட்டும் சர்க்கரை இல்லை, எதெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கோ அது எல்லாமே சர்க்கரை தான். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதை உங்கள் உடம்பு ஜீரணித்து அதுக்கான ஒர்க்கை நீங்கள் கொடுத்து அது நல்ல கலோரியாக மாறினா பிரச்சனை இல்லை நான் கொஞ்சமாக தான் ஸ்வீட் எடுக்கிறேன், அந்த எடுக்கிற ஸ்வீட்டுக்கான ஒர்க்கு என்கிட்ட இல்லைன்னா அதுவும் ஆபத்து தான். 4வது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எனக்கு சர்க்கரை பார்டர் லைனில் தான் இருக்குது, நான் செக் பண்ணுறப்பெல்லாம் பார்டர் லைனில் தான் இருக்குது, அதனால் எனக்கு அதை பற்றி பயம் கிடையாது. இந்த மாதிரி யாராவது அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது கவனிக்கக்கூடிய விஷயங்கிறத அவங்ககிட்ட சொல்லுங்கள். என்ன ரீசன்னா, பார்டர் லைன் போயிடுச்சுனாலே அது உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுக்குற ஒரு அலாம். என்னென்னா, சர்க்கரை உடம்புல ஏறிக்கிட்டு இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அலாம் தான் அது. அதை விட்டுட்டு நான் பார்டரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது மிக தவறான விஷயம். இது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் டயபெட்டிக் ஆக போகிறீங்க அப்படிங்கிறக்காக ஒரு சிக்னல். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை போடாமல் இருந்தாலும் நல்ல உடல் உழைப்பு கொடுத்து அந்த சர்க்கரையை எரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காகவே மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அசால்ட்டாக விட்டுட்டு ஒரு 2 நாள் மட்டும் நான் சாப்பிட்டேன், 2 நாள் சரியாக எக்ஸசைஸ் பண்ணலை, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்லேருந்து டயபெட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% அதிகம். இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கவங்க உடம்பு எடையை அடிக்கடி செக் பண்ணணும். சுகர் அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு செக் பண்ணுங்கள். HbA1c பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சில ப்ரிகான்சன்ஸோடு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மித்து, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் இந்த வீடியோவில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வந்தது. இது என்னென்னா, நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, அதனால் இனிமேல் எனக்கு மாத்திரை தேவையில்லை.
இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பல பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். மாத்திரை எதுக்கு சாப்பிட்டோம்னா அந்த சுகர் லெவலை உங்கள் உடம்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு ஹெல்ப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கண்ட்ரோலில் இருக்க காரணமே நீங்கள் சாப்பிட்ட அந்த மாத்திரை தான். ஆனால் இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதனால் நம்ம மாத்திரை தேவையில்லைன்னு. இப்படி மாத்திரையை நிப்பாட்டினீங்கன்னா உடனே அது ஹைக் ஆகும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா மாத்திரையை எடுத்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கம் வச்சுருப்பாங்க, எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே அந்த மாத்திரையோட சப்போர்ட்டை வேணால் குறைக்கலாம். சப்போர்ட் இந்த சென்ஸ் ஒரு 500 mg போகிறவங்க 250 mg போடலாம், இல்லை 100 mg போடலாம். அப்படி தான் குறைக்க முடியும் தவிர மாத்திரையை நிப்பாட்டுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. சிலர் பண்ணுவாங்க. யாருன்னா சுகர் பார்டர் லைனில் இருக்கவங்களுக்கு, அப்போ தான் ஹைக்காக இருக்கவங்களுக்கு நல்ல உணவு கட்டுப்பாடு இருந்தால் அவங்க மாத்திரை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே உங்கள் டாக்டரை கேட்காம மாத்திரை தேவையில்லைன்னு நிப்பாட்ட வேண்டாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை எளிதாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. சர்க்கரை நோய் என்னென்ன சிவியாரிட்டி கொடுக்குங்கிறத நிறைய பேர் வீட்டில் கண்கூட பார்த்துருப்போம். சர்க்கரை நோய் டெத்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு கொடிய நோய் தான். அதை கண்ட்ரோலில் வச்சுருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை கண்ட்ரோல் மீறி போகும்போது தான் பெரிய ப்ராப்ளம் ஆகும். என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு நோயோட போய் போராட விட்டுட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எவ்வளவோ சேஃப். நம்ம எவ்வளோ அளவு கண்ட்ரோலாக இருக்கோமோ அந்தளவுக்கு சர்க்கரை பெரிய விஷயம் கிடையாது.